சார் குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ, உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான், போய் பாருங்க. திஸ் கொண்டு ஜாவ், எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவ். இஸ் இட்? ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. எஸ் எஸ். வேலா பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ, என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார் டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ, சிங்கார வேலன். சார் கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்க தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க் யூ ஜெனரல் பர்கர். டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி, லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓ, பூட்டு திறக்கறீங்களா? நான் மன்னிப்பு கேக்குறாரான்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது, அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் சார். மனோ சார் இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு ஏன் சார்? இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. தேங்க் யூ. டேய் வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா, பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிச்சா? சும்மா இருங்க. வேணுங்க சுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போயிட்டு இருக்கானே. டேய் ஒரு வண்டி தான்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பல்ஸ். ஓ ஃபாலோ மீ. ஏய் சிவா, அங்க போய் ஏன்டா ஏற? ஏய் நீங்களா அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேடி. டேய் மச மச நிக்காம ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா? டேய் அது அப்படி இல்லடா. எப்படிடா? இப்படி. எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, நீ இப்படி பேச மாட்டடா. டேய் நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடையா என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாட மாடியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூசிக்கான்னு சொல்ற? உன்னை பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற. திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? என்னையா ஓஹோ? சரி. ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கலாட்டா பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன். சின்ன பையன். மரியாதை நடந்துகிட்டே. வாழ்க வளமுடன். இவன் எங்க வாழ போறா? நீ சுத்ரா. சாரி மேடம். அப்பா இன்னொரு அடி அடிங்க, அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 கொடுத்துருங்க சார். இரியா, அவங்க தும்புறாங்களே, விட்டுருமா நீ. டேய் மொட்டை பையா,
இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது அதான் அடிச்சுட்டாருல எப்படி உன்னை காப்பாத்த பாத்தியா? ஏரியா கையா உங்க அப்பா அட்ரஸ் கொடு, மொத்தமா பேசிக்கிறேன். எடு கையா ஏய் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க வாங்க என்னடா போறாங்க இப்ப என்னடா பண்றது? ஓகே ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற? நான் போறேன் அவங்க தான் என் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க இடியட்ஸ் சொல்லுங்க சொல்ல அப்படின்னா அம்மா அது உங்களுக்கு புரியாது ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுகுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல அதான் இப்போ ஜொல்லு. ஓ ஐ சி. ஜொல்லோ கள்ளோ இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம்தான். அதனாலதான் சொல்றேன், நீ யாரு கூட வேணாலும் பழகு, ஜொல்லு விடு, ஜொல்லு விட வையி. ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலைக்காரியா இருந்த என்கிட்ட உன்னை ஒப்படைச்சு என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு, பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானமா செத்தாங்க அப்படின்னு தானமா சொல்ல போற. சரியா சொல்லிட்டியே கண்ணு. நான் எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து இத கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடாயிடுச்சு. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆள விடுமா என் தங்கம். ஹலோ நிறுத்துங்க. தமிழன் தானா? யார் சார் நீங்க? கத்தக்கூடாது. சௌக்கியமா? உள்ள சுமித் இருக்குதா? பொம்பளைங்க இருக்கிற வீடு ஆம்பளைங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார். யோ இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருகும்? பொக்கே கொடுக்கணும்யா. ஓகே எல்லாம் கொடுக்க கூடாது சார். ஓ அப்படியா? இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிற மாதிரி புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கு பாத்தியா? பார்த்ததே இல்லைங்க சார். பார்த்தது இல்லையா? பார், பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க சார். பின்னாடி டிராக்டர் விட்டு விழுவுறாங்களா? உழுவுறாங்க சார். மேல டேம்ல தண்ணி வருது பாத்தியா? வருதுங்க சார். இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகராறு இல்லாம தண்ணி வருது? இது என்ன சார்? விவரமான புள்ள. தேயில பறிக்கிறாங்க, பாத்துக்கிட்டே இரு. அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டார போட்டுமா? போக சார். நம்ம நாட்டை அசைக்கவே முடியாதுயா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். சரி, சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்குதா? ஒரு பெருசு இருக்கு சார், பாத்து போங்க சார். பேர் என்ன? தாயம்மா சார். ஐயா பேரு? ஐயாவா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார். கன்னித்தாயா? ஆமாங்க சார். அவ விட சொல்றேன். இந்த பாருங்கடி, இன்னைக்கு சுமதியோட பிறந்த நாள். சமையல் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ எப்ப எந்திரிக்க போறாளோ தெரியாது. எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும். என்ன? தாயம்மா, தாயம்மா, ஹாய். தாயம்மா, தாயம்மா. ஏய், யார் நீ? ஓ, தமிழ் தெரியாதோ? Who are you? Who are you? தாயம்மா எங்க? என்னடி அங்கேயே பாக்குறீங்க? எல்லாம் கண்ணை மூடுங்க. ஓ, கண்ண முன்னாதான் வருவாங்களா? தாயம்மா. நான் தான் தாயம்மா. No, ஏன்? not possible. Why not? You? Yes, தாயம்மா. yes, yes. நம்ப முடியவில்லை. ஏன்? சுமதி தாய் அம்மான்னு சொல்லிச்சு. இங்க அக்கால நிக்குது. உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது. அதுக்காக இப்படியா? அப்பா, அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது. ஏங்க நஜத்தை சொல்லுங்க. ஓ சாரி, மூச்சு பட்டுடுச்சா? அப்பா, நீங்க தாய் அம்மா இல்ல, தாய் அக்கா. என்ன கேட்டா தாயு. சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா? சொல்லிடுச்சாவா? சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு? தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு. இது என்ன மாதிரி தாயினாலும் அம்மானாலும் ஒண்ணுதானே, அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன பெத்த அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு கோவில் தெரியாது, சாமி தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான் அப்படின்னு. எங்க போயிட்டா? தம்பி, என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிருக்காளே, உங்க பேரு? வேலன். வாட்? வேலனா? வாட் வேலன் இல்ல, சிங்கார வேலன். என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே, அவனா நீ? ஐயோ, ஓ ஆஹா,
எவ்வளவு அழகான விரல். நீங்க வீணை வாசிப்பீங்களா? இந்த பாருங்க, அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிருது, அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்லிருது, கோபப்பட்டதையும் சொல்லிடுச்சா. ஜாலியா பேசிட்டே இருக்கும். திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசணும். ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, அந்த கூர்மையான அறிவு இருக்குதே, அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க. இல்ல இது அது வந்து தம்பி வேணா சொல்ல வேணாம். இந்த குழுகுழு அழகு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் இங்க இருந்து தான் வந்தது. போங்க தம்பி, என்ன ரொம்ப புகழறீங்க. என்ன தன்னடக்கம் எங்க சொல்லுது? தூங்குறா. தூங்கிட்டு இருக்குதா? நான் தூங்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பர்த்டே, உங்க மொத்தல தான் முழிக்கணும், நீங்க வந்துருங்க அப்படின்னது. வர வரல தூங்கிட்டே இரு, ஆனா பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு. இங்கதான் நினைச்சிட்டு இங்க வந்துடாதீங்க, அங்க இருக்குது அப்படின்னது. என்ன அழகான விரல். டிங் டிங் டிங். அடாடா, என்ன அழகு, என்ன அறிவு. டிங் டிங் டிங். ஐயோ தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அம்மா பேரு பார்வதி இல்லையே? அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா? மகாலட்சுமி. அப்பா. அப்பா இல்லைங்க, அம்மா. போப்பா. எந்த பக்கம் போன? லெஃப்ட் ஓ, லெஃப்ட். கீப் லெஃப்டா? இந்த பக்கம் தலைதான் இருக்கணும். தலைதான். நான் சொல்லிடுறேன். ஐயோ, வேற எங்க? இடியட்டா, படியில தான் ஏறி வந்த. ஏன் இப்படி கத்துற? இந்த உன் பர்த்டேக்கு பொக்கே. எருக்கலம்பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது. அவ்வளவு பெரிய மூக்கு அவரே நாறுதுன்னு சொல்ல நீ என்ன? எருக்கலம்பூ கொழுப்பை தணிக்கும், ஊமத்தம்பூ பேச்சை குறைக்கும், வெண்தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பிலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போட முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டெறிகிறாயே. அப்பா, எவ்வளவு இத ரசிக்காம இருக்க முடியாது. மூஞ்சிய பாரு. பிறந்த நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே, உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. ஜஸ்ட் கெட் அவுட். போறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சுமதி. இது ஒண்ணா? என்னது? ஹாப்பி பர்த்டே. வேற என்ன? தம்பி, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, காபி சாப்பிடுங்க. வேணாம், ரொம்ப சூடா இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து. அம்மா, கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா உங்களுக்கு? ஐயோ, ஆமா, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா? மறந்தே போயிட்டே. இது புடி புடி. ஐயோ அம்மா.